ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. அவருடைய நாமம் நம்மை சுகப்படுத்துகிற நாமம். அந்த நாமத்தை உயர்த்தி பாடி ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்ததான ஒரு பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான, இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பக்தரும் களிக்கும். உமக்கு பாடுவேன், ஆமென். உமக்கு பாடுவேன், ஆமென். உமக்கு பாடுவேன், வானத்திலும் உமக்கு பாடுவேன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவேன் யார்? தூதர்களும் உம்முடமாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் ஆமென், ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட சொல்லுங்க. உம்மை போல எங்களை நேசித்திட, எங்களை நேசித்திட. உமக்கு பாடுவேன் யார்?
நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹalleluya ஆராதனை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம். ஹalleluya. அவர் நல்லவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஹalleluya. அதிசயங்களை செய்கிறவர், கிரகிக்க கூடாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண்பிக்கிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ஆமென் ஹalleluya. அவர் நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் முழுவதும் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் நம்மை போஷிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். ஹalleluya. ரொம்ப அத்தாரிட்டியோட ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு பொசிஷன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் என்கிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து அவர் நமக்கு அப்பாவாக பிதாவாக மாறி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. உண்மையாவே நம்முடைய உலகத்தின்படி இருக்கிற தகப்பன்மார்கள் நம்மை நன்றாக கவனிக்கலாம், நல்லா போஷிக்கலாம், நல்ல தகப்பன்மார்களை கர்த்தர் நமக்கு ஒருவேளை கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய ஒரு தகப்பன் நமக்கு உண்டு, ஒரு அப்பா உண்டு. ஹalleluya. அவர் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளி. ஹalleluya ஹalleluya. அவர் சுதந்திரவாளி மாத்திரமல்ல, அந்த சுதந்திரத்திற்கு நம்மையும் பங்குள்ளவர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஹalleluya. அதனாலதான் ரோமர்ல இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹalleluya ஹalleluya. அத நமக்கு தான் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனத்திற்கு தான் அந்த அதிகாரத்தையும் அந்த ஹalleluya அந்த உறவையும் அந்த சொந்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் பிறந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் நம்மை தோளிலே சுமந்து வந்திருக்கிறார், ஏந்தி இருக்கிறார், தாங்கி இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நம்முடைய தகப்பன் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஒரு குறைவில்லாதபடிக்கு ஹalleluya. நெருக்கத்தின் நேரத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா நம்மளோடு இருந்து வார்த்தையை அனுப்பி நம்மளோடு இருந்து அவர் நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பிறந்த நாள் முதலாய் என்னை தோளில் சுமந்திரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்திர என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை கீழே விடவில்லை, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. சொல்லுங்க. பிறந்த நாள் முதலாய் என்னை தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. சொல்லுங்க. கண்மலையின் மேலே என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில்
சொல்ல முடியும்? உலகத்தின் செல்வம் அவர்தான் நம்ம சொத்து. ஹல்லேலூயா. போதுமே இயேசுவே, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. ஆமென். உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. என் சொந்தம் நீங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆசை, என் தேவை, என் சொத்து, என் செல்வம், என் உறவு எல்லாமே எங்க அப்பா இயேசுதான். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பட்சமாய், அவர் நம்முடைய சார்பாய், அவர் நம்முடைய தகப்பனாய் இருந்தா போதுங்க. எல்லாமே நம்ம கூட இருந்தது போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்தெந்த சைடில் எந்தெந்த தேவையோடு இருக்கிறோமோ அதிலெல்லாம் நிவர்த்தி செய்கிறவராய், அதை பூர்த்தி செய்கிற ஒரு நல்ல உறவாய் அவர் நமக்கு அமைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நான் எந்த இடத்துல ஃபீல் பண்றேன், ஆண்டவரே இதில் நான் ஒரு மாதிரி ஐயோ நான் தனிமையா இருக்கிறேனே அப்படிங்கிற இடத்துல அவர் அந்த இடத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சிரும். இந்த உலகம் அழியும் போது இங்க இருக்கிறதும் எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போயிடும். அழியாத மாறாத ஒரே உறவு நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால அவரை பாடுறதுக்கு, அவரை உயர்த்துறதுக்கு நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கரங்களை உயர்த்தி விடுதலையோட சொல்லுங்க, என் ஆசை, என் தேவை, என் சொந்தம், என் சொத்து எல்லாமே நீங்க தான் சொல்றதுக்கு நம்ம எதுவும் அமைதியா இருக்க அவசியம் இல்லை. நல்ல சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம், ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் சொந்தம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வேற போக்கே இல்லை ஆண்டவரே, உங்களை விட்டா வேற யோசிக்கிறதுக்கு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆலோசனை தர்றதை காணாலும் சரி, என் வாழ்க்கையில ஆண்டவரே முடிவெடுக்கிறதுனாலும் சரி, எதுனால ஆண்டவரே நீங்க இல்லாம நாங்க எந்த ஒரு அணுவையும் அசைச்சிட முடியாது ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பாசத்தோட நேசத்தோட நம்ம அப்பாவை பார்த்து. ஹல்லேலூயா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்து. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு உம்மை விட்டா ஓ ஹல்லேலூயா. எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க. என் ஆசை, ஆசையோட ஆண்டவரை பார்த்து, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்தம்
மாறாதவர். என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அவர் நம்முடைய தகப்பன், நம்மை தோளிலே சுமக்கிற நல்ல தகப்பன். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாடு உம்மை அம்மானே கூப்பிடு. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை அப்பானே கூப்பிடத்தான், உம்மை அப்பானே கூப்பிடத்தான். சொல்லுங்க சொல்லுங்க, கூப்பிடுவேன்னு சொல்லுங்க. கூப்பிடவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே அன்பான அருமை இரட்சகர் ஆவியானவர். சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே. ஆமாப்பா, இரட்சகர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அருமை. ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தே அலையாமல் அலைந்தே என் நேசர் தேடி வந்தே. சொல்லுங்க, எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேசர் தேடி வந்தே. பாசத்தோடு நெஞ்சாறு அனைத்து முத்தங்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு கர்த்தர் நம்மை எப்படி மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நெஞ்சாறு அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. ரெண்டு கரங்களை கூப்பி நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. சொல்லுங்க, எங்கள் அப்பா, எங்கள் அப்பா பிதாவே அன்பான அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா
எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் அம்மே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. சொல்லுங்க இன்னொரு விசையாய், அப்பாவும் நீரே. உங்க சத்தம் உயரட்டும், நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு அப்பா, எனக்கு அம்மா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. நான் உங்க செல்ல பிள்ளை ஆண்டவரே. நானும் எஸ்டடி, நானும் பிள்ளை என்றோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானும் பிள்ளை என்றோ. என் தகப்பன் நீர் தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க, அவர் அப்பாவாக இருந்தால் என் தகப்பன் நமக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லாமே பார்த்து கொள்வி என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. கையை உயர்த்தி, என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. ஆராதிக்கும் பொழுதே நம்ம இருதயம் அவரோடு கூட கனெக்ட் ஆயிரணும். ஆமென். சும்மா வாயில சொல்றது அல்ல, இருதயம் அவரை பாடணும், இருதயம் அவரை நேசிக்கணும், இருதயம் அவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எனக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறவர், ஹல்லேலூயா, அவரிடத்தில் எந்த பட்சபாதம் இல்லை. இந்த உலக தகப்பனை போல அல்ல, நமக்கு ஒரு பரலோக தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. அவரே நம் தேவன், அவரே நம் தேவன். ஆமென். அவர் எல்லாரையும் ஒன்று போலவே நேசிக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு தேவையானதை ஏற்ற நேரத்தில் நமக்கு தருகிறவர். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேசிக்கிற ஒரு இருதயத்தோடு கூட, உண்மையான மனதோடு கூட, ஆமென், கர்த்தரை உயர்த்துவோமாக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவாயீரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவாயீரே, தந்தையாம் தெய்வம், நீர்
மாத்திரம் போதும். ராஃபா சுகம் தரும் தெய்வம், யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் ஓ ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும். எங்கள் தகப்பனே, எங்கள் இயேசுவே, ஓ ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும். சபையே, எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கரங்களை உயர்த்தி அசைத்து, ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எனக்கு நீர் மாத்திரம் போதும். ஓ நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க எங்க கூட இருந்தா எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை, எந்த பாரமும் எங்களுக்கு இல்லை. தகப்பன் மட்டும் பிள்ளையோடு இருந்துட்டா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு வேற எதை குறிச்சுங்க கவலை உண்டு? ஹல்லேலூயா, நமக்கு ஒரு பரலோக தகப்பன் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் இருக்கிறபடினாலே நான் கலங்குவது இல்லை, அவர் இருக்கிறபடினாலே நான் ஒருபோதும் பயப்படு. ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் என்னோடு உண்டு, கர்த்தர் என்னோடு உண்டு. ஹல்லேலூயா, அவரே எனக்கு நல்ல தகப்பன். கரங்களை தட்டி ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆதரவற்றவன் அல்ல, நான் ஆதரவற்றவள் அல்ல. எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அதனாலதாங்க ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை அப்படியே நம்பி மோரியா மலைக்கு நேராக ஒரு கேள்வியும் கேட்காமல், ஓ ஹல்லேலூயா, என் அப்பா என் கூட இருக்கிறார், அவர் இருக்கிறதுனால எனக்கு என்ன கவலை? ஆமென். தைரியமாக விசுவாசத்தோடு கூட ஆமென் அப்பாவுடைய கையை பிடிச்சு மோரியா மலைக்கு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆபிரகாம் ஆயத்தம் பண்ணதை காட்டிலும் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறவர், யெகோவா தேவனாயிருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஆபிரகாமுக்கும் ஆயத்தம் பண்ணி அவனுடைய பிள்ளைக்கும் ஆயத்தம் பண்ணி அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தாரானால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு ஆட்டுக்கடாவாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையில பலியாக பலியிடப்பட்டாரே, அவரை போல ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அவரை போல ஒரு நல்ல நேசர் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறப்பா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்திலையும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இருதயத்தில் கையை வச்சோ அல்லது பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தியோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் அர்ப்பணித்து மாத்திரம் இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோமாக. அந்த இளைய குமாரனை போல அந்த நல்ல தகப்பனை விட்டு மட்டும் நாங்கள் போயிடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டும் வசதி வரலாம், புகழ் வரலாம், என்ன வரலாம், ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த தகப்பனை விட்டு மட்டும் நாங்கள் போயிட மாட்டோம், எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரனை போல நாங்கள் திரும்பி நாங்கள் போயிட மாட்டோம்ப்பா.
ஒருவேளை போயிருந்தாலும் திரும்ப நாங்கள் வருகிறோம்ப்பா. திரும்ப வரும் பொழுதும் அவர் நம்மை அணைத்து கொள்ளுகிற நல்ல தகப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் யாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாக தருகிறோம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்னும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் பாடினது போல எல்லாமே ஒரு நாளில் மறைஞ்சிரும்பா. தொடுகிறது எல்லாம் ஒரு நாளில் தொலைந்து போயிடும். நாங்கள் பார்க்கறது எல்லாமே ஒரு நாளில், காண்கிறது எல்லாம் கரைந்து போயிடும், மறைந்து போயிடும். எதுவுமே எங்கள் கூட நிரந்தரமாக நிலைத்து நிற்பது இல்லை. ஆனால் எங்கள் கூட எப்போதுமே நிலைத்து நிற்கிற ஒரே ஒரு உறவு, ஒரே ஒரு அற்புதம், ஒரே ஒரு அதிசயம், அது நீங்க மாத்திரம்தான்ப்பா ஆண்டவரே. எல்லா காலத்திலும் எங்களோடு கூட இருக்கிறவ. நன்றி அப்பா. நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிகு என்கிறதான தேவனுடைய மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துலையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு முன்பதாக நின்று அன்றைக்கு எலிகு சொல்லும் பொழுது, உங்கள் எல்லாரிலும் நான் சிறியவன், இளைஞனாக இருக்கிறேன், உங்கள் எல்லாரிலையும் நான் அனுபவத்தில் குறை உள்ளவனாக இருக்கிறேன். இது எலிகு சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் 3 பேரும் நீங்கள் பேசிட்டீங்க. நீங்கள் எல்லாரும் ரொம்ப அனுபவத்தில் அதிகமாக இருக்கிறீங்க, வயசில் எல்லாருமே ரொம்ப மூத்தவங்களாக இருக்கிறீங்க. ஆனால் நான் உங்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் தான். ஆனால் இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி எலிகோ யோபுவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள்லாம் பேசினது ஓகே தான், நீங்கள்லாம் நிதானித்தது ஓகே தான். ஆனால் அதை காட்டிலும் ஒரு காரியம் ஒன்று நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற யோபுவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாரிலும் அனுபவத்தில் குறைவுள்ளவன் தான், உங்கள் எல்லாரிலும் வயதில் குறைவுள்ளவன் தான். ஆனால் தேவனுடைய மனுஷனாக கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த இடத்துல நின்று சொல்லுகிறேன், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இப்போ நீங்கள் ஒருத்தர் பார்த்து சொல்கிறீங்களா? நீங்கள் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கள், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. உயிரோட சொல்கிறீங்களா? ஜீவனோட சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமேன். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை, இந்த வார்த்தையை நம்ம கேட்ட உடனே இருதயத்தில் அப்படியே இருதயம் ஆமேன் பூரிப்படையணும், இருதயம் ஆச்சரியப்படணும். அப்படி என்ன அவர் ஆச்சரியமான கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவர் செய்கிறார்? நிச்சயமாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களாக நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். போன வாரம் செய்தி ஞாபகம் இருக்குதா? போன வாரத்தில் உள்ள செய்தி ஞாபகம் இருக்குதா? கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறதற்கு முன்பதாக யோபுவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட நிலைமையில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை செய்வதற்கு முன்பதாக யோபுவனிடத்தில், உத்தமனாகிய யோபுவனிடத்தில், ஆமேன், நீதிமானாகிய யோபுவனிடத்தில் பொல்லாப்புக்கு பயந்து விலகுகிறதான
யோபுவனுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்த்ததான எதிர்பார்ப்பு என்ன? ஞாபகம் இருக்குதா இல்லையா? அல்லது இங்கேயே போட்டுட்டு போயிட்டீங்களா வார்த்தைகளெல்லாம்? அல்லேலூயா. தேவன் யோபுவனிடத்தில் எதிர்பார்த்ததான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். எனக்கே அது ஒவ்வொரு முறையும் யோபு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த நேரங்களுக்கு சரியான வார்த்தைகளை அந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோபுவனுடைய மனம் திரும்புதலை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஞாபகம் இருந்துச்சா? அல்லேலூயா, ஆமென். யோபு தேவனால் நற்சாட்சி பெற்றவன் தான். கர்த்தரே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, உத்தமனும் சன்மார்க்கனும். 1வது அதிகாரம் 8வது வசனமா? யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். சாத்தானிடத்தில் கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிராளியாய் இருக்கிறதான பிசாசினிடத்தில் ஒரு சவாலாக ஆண்டவர் சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு யோபுவனுடைய வாழ்க்கையின் தரம் கர்த்தருக்கு முன்பதாக உயர்ந்திருக்குது பாருங்க. சாத்தானிடத்தில் சவாலாக சொல்றாரு, இப்படி உங்களை குறித்து என்ன குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. நீ டெஸ்ட் பண்ணி பாடுறா, என் பிள்ளை இதில் விழுந்து போகிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் உங்களை குறித்து என்ன குறித்து சாத்தானிடத்தில் சவால் விடக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. எங்கே சின்னதாக காய்ச்சல் தலைவலிக்கே நம்ம சோர்ந்து போயிடுறோமே? இல்லை, இந்த யோபுவை போல நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக அவர் சொல்கிற வார்த்தைக்கு ஏற்ற நிலைமையில் நாம் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நான் சொல்கிற வார்த்தைகளை நல்ல கவனமாக கவனிங்க. தேவனால் நற்சாட்சி பெற்றதான யோபு, ஆண்டவரே சொல்லிட்டாரு, இந்த யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இன்னும் இந்த யோபுவை குறித்து வேதாகமம் எப்படி நமக்கு பதிவிடுகிறது? யோபு தன் நாவினால் பாவம் செய்யாதவன். அல்லேலூயா. யோபுவனுடைய அந்த அறிவுக்கு உட்பட்ட நிலைமையில் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு அவருடைய முதல் கட்ட பகுதியில் தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, எப்பொழுதுமே நாம் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்போதுமே தேவன் விரும்பக்கூடிய நிலைமையில் இருக்கும். என்னைக்கு அவரை விட்டு நாம் மனிதர்களோடு கூட அல்லது மனிதர்களோடு கூட நம்முடைய நெருக்கம் அதிகமாகுதோ அங்கே பாவம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. அதைத்தான் யோபுவனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். யோபு கர்த்தரோடு கூட இருக்கிற வரைக்கும் யோபுவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் பர்ஃபெக்ட், எல்லாம் கரெக்ட். ஆனால் தேவனை விட்டு என்னைக்கு மனிதர்களோடு கூட அவருடைய நெருக்கம் அதிகமாகுச்சோ அங்கே பாவம் வந்துருச்சு. இன்னும் யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்மிடத்தில் இருக்குதா? எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னும் இந்த யோபுவனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. விசுவாச அறிக்கை செய்தான். இந்த யோபுவை போல விசுவாச அறிக்கை செய்த ஒருத்தரும் இங்கே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த யோபு என்னெல்லாம் விசுவாச அறிக்கை செய்தார் சொல்லுங்களேன். யோபு என்னெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணினார். ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் தெரிந்த மேதை என்று எல்லாம் நினைத்தேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே, எல்லாம் போயிருச்சு, இப்போ சரீரம் முழுவதும் வேதனை, இப்போ உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். வேற என்ன விசுவாச அறிக்கை பண்ணார்?
என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். பூமியின் அதாவது கடைசி நாளிலே தேவன் வந்து நிற்பார். அங்கே என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும். தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் நான் அவரை என்ன செய்வேன்? பார்ப்பேன் என்கிறதான தேவன் மேல அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. வேற என்ன விசுவாச அறிக்கையிட்டார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? கடற்கரை மணலை எண்ண முடியுமா? ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த யோபுவும். ஒருவேளை அந்த வார்த்தைகளை நினைச்சு பார்த்துருக்கலாம். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என்ன செய்கிறாரு? செய்கிறவர் அப்படின்னு யோபு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டிருக்கிறார். வேற சூப்பர். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. இந்த யோபு தான் சொல்றாரு, மரத்துக்கு வெட்டி போட்ட மரத்துக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும்னா எனக்கு கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா. வெட்டி போட்ட மரம் அது கண்டிப்பா என்ன செய்யும்? துளிர்க்கும், அது தளிர் விடும், அது இளம் மரம் போல கிளை விடும். அப்படின்னா ஒரு அறிவு உள்ளதான அந்த மரத்துக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்னா 6 அறிவு உள்ளதான எனக்கு அதை விட அதிகமான நம்பிக்கை உண்டு அப்படின்னு யோபு தானே செய்கிறாரு, சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் யாராவது அறிக்கை இட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த யோபு புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, யோபுவை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பதாக உங்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாச அறிக்கை வந்திருக்குதா? யோபு வாழ்ந்த காலகட்டம் என்ன? ஆபிரகாம் காலத்துக்கு முன்பதாகவே யோபு வாழ்ந்ததாக இங்கே சரித்திரம் சொல்லுகிறது. ஆமேன். எதுவுமே சாதகம் இல்லாத சூழ்நிலையில் யோபு இவ்வளவு ஒரு வைராக்கியமாக கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை இட்டிருக்கிறார். வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க. சூப்பர். எல்லாருமே நல்ல வசனத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரை குறிச்சதான அறிவோடு கூட அவர் பேசுறார். நீ செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. இந்த ஒரு ஹோல்டு, இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்குதா? அல்லேலூயா. எல்லாமே தாறுமாறா இருந்தாலும், எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும், ஆமேன், ஒன்று நமக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும், அவர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில் செய்யணும்னு ஒன்று நினச்சிருக்கிறாரு, அது ஒரு நாள் என்ன செய்யாது? தடைபடாது. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு நினச்சிருக்கிறாரு, அது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா. ஆமேன். உங்களுக்கு நீங்களே பார்த்து சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு நினச்சிருக்கிறாரு. அது காலங்கள் கடந்து போனாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், அவர் செய்ய நினைச்சது கண்டிப்பாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. வேற என்ன யோபு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டிருக்கிறாரு? இந்த ஆண்கள் பக்கத்துலேருந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்னு சொல்லுங்க. வேற நிறைய இன்னும் சொல்லியிருக்கிறாரு. அது எலிகு சொல்கிறாரு. எலிகு சாப்டரில் தான் எலிகு யோபுவோட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தேவன் ஒரு டைம் சொல்லியிருக்கிறத இன்னொரு டைம் என்ன செய்ய, தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு என்ன செய்ய மாட்டார், திருத்த மாட்டார். அவர் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர். யோபு சொன்ன வார்த்தைகள் சும்மா அப்படி திருப்பிப்பாங்க, எங்கேயாவது கண்ணுக்கு ஏதாவது வசனம் தெரியும். யோபு என்ன விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு இருக்கிறார். வாவ். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற. என் முகத்தை பார்த்தா வார்த்தை வராது, பைபிள் வசனத்தை பார்த்தா உள்ள வார்த்தை தெரியும். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் எப்படியும், எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்டு நான் சொல்கிறேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமேன். யோபு விசுவாசத்தோட அறிக்கை பண்ணின வார்த்தையெல்லாம் சும்மா சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. ஆமேன். அந்த சூழ்நிலையில், அதாவது இப்போ நீங்களும் நானும் சொல்லிடலாம், ஆனால் அந்த சிச்சுவேஷன்லேருந்து சொல்கிறது தான் மேட்ரு. ஆமேன். யோபு எல்லாம் இழந்த நிலைமையில தான் இப்படியெல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வேற என்னெல்லாம் யோபு சொல்லியிருக்கிறார்? இல்லை, இது நெகட்டிவான தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் பாசிட்டிவான, இன்னும் கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள், தேவன் யோபுனுடைய வாழ்க்கையில் தீமை செய்யும்படியாக
யோபுவை தெரிந்து கொள்ளலை, யோபுவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடலை, யோபுவனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும்படியாகத்தான். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் நன்மை செய்யும்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார். ஒரே ஒருத்தர் வாயிலிருந்து ஆமேன் வருது, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்யும்படியாக தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறார். வேற எங்கே திருப்பி பார்த்தாலும் ஒன்று கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதோ. யோபு சொல்கிறாரு, நான் போகிறதான வழியை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு. சிலர் சொல்லுவாங்கள்ல, என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரில, நான் எங்கே எப்படி எங்கே போயிட்டுருக்கிறேன்னு எனக்கு தெரில, என்ன தான் என்னை சுற்றிலும் இருக்குது நடக்குது. ஆனால் யோபு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார், நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு, அவர் அறிகிறார், அவர் என்னை சோதிக்கிறார். இப்போ என்னை சோதிக்கிறதுக்கு அவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் என்னை சோதித்த பின்பதாக நான் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் வீட்டில் போய் யோபு புஸ்தகத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு வாசிச்சு பாருங்கள். யோபு என்னெல்லாம் ஆமேன் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டிருக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றுமே வீணாக போகலை. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கூட அறிக்கை இடணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை இடணும். எப்போதுமே நெகட்டிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தைகளை நம்ம வாயில் அறிக்கை இட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, ஆண்டவரே இப்படி நீங்கள் பேசியிருக்கிறீங்களே, நீங்கள் தானப்பா இந்த வார்த்தையை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இதை செய்வீங்க, நீங்கள் இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. அந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட அது ஒன்றும் வீணாக போகாது. அந்த வார்த்தைகள் அப்படியே 100% நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ, உலகத்தார் அதை எடுத்துக்கிட்டாங்க. பாசிட்டிவ் கன்ஃபஷன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் நேர்மறையாக பேசுங்க, எதையும் எதிர்மறையாக பேசாதீங்க அப்படின்னு இன்னைக்கு உலகத்தார் அதை வித்தியாசம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் இதை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்படு, நான் எதற்கும் நான் அஞ்சிடு. கர்த்தர் என் துணையாளவர், கர்த்தர் என் தகப்பனா இருக்கிறார். அவர் யெகோவா இரு, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு அறிக்கை இட்டுட்டே இருக்கணும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையில் இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் கொஞ்சம் குறைவுபட்டு தான் இருக்கிறோம். எங்கள் மூளை அறிவுக்கு எட்டுன்னு அளவுக்கு தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பார்க்குற விதத்தில் தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். நாங்கள் கேள்விப்படுகிற விதத்தில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி சர்வ வல்லமை உள்ளவர் எங்களுக்கு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார். அவர் என்னிலே மகிமையான காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே ஆச்சரியமான அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். மனிதரால் கூடாதுதான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். அவராலே கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து விசுவாசித்து தேவன் வைத்திருக்கிற ஆமென் ஹல்லேலூயா ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை காணும்படியாக கர்த்தர் என் கண்களை திறந்தருளுவாராக, அதை அனுபவிக்க செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க செய்வாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவ்வளோ காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் யோபுனுடைய விசுவாச அறிக்கை அது ரொம்ப அற்புதமானது. யோபு கர்த்தருக்கு முன்பதாக அவ்வளவு நற்சாட்சி பெற்றதான ஒரு மனிதர் தான். யோபுனுடைய விசுவாசத்தை போல இங்கே இருக்கிற யார் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு சிச்சுவேஷன்லையும் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மட்டும் சார்ந்து இருந்ததான ஒரு மனிதன் தான். ஆனாலும் தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர்
யோபுவனுடைய வாழ்க்கையில செய்வதற்கு இன்னும் தேவன் எதிர்பார்த்ததான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அல்லேலூயா. அதைத்தான் போன வாரம் நம்ம தியானிச்சோம். அல்லேலூயா. இன்னும் தேவன் இந்த யோபுவனுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு, அவர் ரெடியா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தோம், இன்னும் தேவன் இந்த யோபுவனிடத்தில் எதிர்பார்த்த காரியம் என்ன? இன்னும் இந்த யோபுவனிடத்தில் தேவன் ஆமென் எதிர்பார்த்ததான எதிர்பார்ப்பு என்ன? அதைத்தான் போன வாரத்தில் தியானிச்சோம். இந்த வார்த்தையை மறந்துடவே கூடாது. யோபு எல்லாவற்றிலையும் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எதுக்காக யோபு மனஸ்தாபப்பட்டாராம்? தேவனிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. எதுக்காக சொல்கிறார்? யோபு 42வது அதிகாரத்தில் பாருங்க, யோபு சொல்கிறாரு, எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும், 3வது வசனம், என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். எனக்கு தெரியாததை நான் பேசிட்டேன்ப்பா, என் புத்திக்கு எட்டாததை நான் பேசிட்டேன்ப்பா, எனக்கு தெரியாததை நான் பேசிட்டேன். 3வது அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகுது? எதுக்கு இந்த நாளை கர்த்தர் நியமிச்சார்? இந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக 3வது அதிகாரத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த நண்பர்களெல்லாம் பேச 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 யோபுவும் மாறி மாறி பதில் கொடுக்கிறார் பாருங்க. பதில் கொடுக்க யோபு உள்ளத்தின் அந்த விசாரத்தினால வேதனையின் உச்சக்கட்டத்தில் கர்த்தருக்கு முன்பதாக இதெல்லாம் சொன்னாலும் இந்த மனிதர்களோடு கூட அந்த வேதனை உச்சக்கட்டத்தில் சொன்னதான சில வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. யோபு சொல்றார், போன வாரத்தில் அதெல்லாம் தியானிச்சோம், அதெல்லாம் மறந்துடக்கூடாது. யோபு, நான் ஒரு நீதிமான் அப்படின்னு தேவனுக்கு, அதாவது அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்றாரு. ஐ ஆம் எ பர்ஃபெக்ட், என்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் தேவனே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாராவது இருக்கிறீங்களாங்க? என்கிட்ட எந்த மிஸ்டேக்குமே எந்த குறையுமே அவர் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு இந்த உலகத்தில் எவருமே இதுக்கு ஆப்போசிட்டாக யாராவது பேச விரும்புகிறீங்களா? ஆப்போசிட்டாக யாராவது பேச விரும்புகிறீங்களா? முழு உலகத்திலையும் என்கிட்ட எந்த மிஸ்டேக்காவது தேவன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு யார் ஒருத்தரும் சொல்ல முடியாது. யோபு சொல்றாரு, தேவன் என்னை தராசில் நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. அவர் என்ன நிறுத்து பார்க்கட்டும், பார்ப்போம் யார்கிட்ட. அதை தான் சொல்லிட்டேன். நம்ம நான் இப்போ உங்களோட கம்பேர் பண்ணோம்னா உங்களை விட நான் என்ன செய்யலாம்? பெட்டராக தெரியலாம். ஆனால் நான் தேவனோடு கூட நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். என் மனைவியோடு கம்பேர் பண்ணோம்னா ஒருவேளை நான் சொல்கிறேன் பெட்டர் இல்லை, பெட்டராக தெரியலாம். ஆனால் கர்த்தரோடு கூட நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா எண்ண முடியாத, சொல்லி முடியாத குறைவுகள் என் வாழ்க்கையில் உண்டு. இப்போ இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கும் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன செய்யுது இருக்குது. சின்னதாக எரிஞ்சிட்ருக்கிற இந்த 0 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடியும் நிற்கிறதுக்கும், மெழுகுவர்த்தியில் எரிகிறதான அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கும், 1000 வாட்ஸு 2000 வாட்ஸு எரியக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கரை இருந்தாலும், ஒரு சின்ன ஏதாவது ஒரு பிழை இருந்தாலும் அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்பட்டமாக தெரிய வந்துடும். அல்லேலூயா, ஆமென். நான் தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதுமே நிறுத்தி பார்க்கணும். நான் அந்த யோபு 32வது அதிகாரத்தை இதுவரைக்கும் நான் வாசித்து பார்க்கும்போது நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நான் யோசித்து தியானிச்சிருந்திருக்கேன். யோபு சொல்கிறாரு, நான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் எங்கேயாவது தவறுதெல்லாம் நான் பார்த்துருந்தா, ஆண்டவரே நீர் என்னை தண்டிக்கிறதுக்கு நான் உகந்தவன் தான். நான் என் கைகளோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இந்த கையினால் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னா பாருங்க ஆண்டவரே. 32வது அதிகாரம் அப்படிதான் இருக்குது. என் கால்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் இருதயத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்,
ஏதாவது என்னிடத்துல குறைகள் உண்டா ஆண்டவரே, இன்னும் ஏதாவது என்னிடத்துல குற்றங்கள் உண்டா ஆண்டவரே அப்படின்னு தேவனுக்கு முன்பதாக இந்த யோபு தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இல்லைப்பா, இந்த எலிகு மூலமாக சொல்லி கொடுக்குறார். இந்த எலிகுட்ட இருந்து வர்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. ஒன்று தெரியுமா? எலிகு பேசி முடிச்ச உடனே எலிகு பேசின வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் பேசுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அல்லேலூயா. சொல்றது புரியலையோ? ஆமென். மற்ற 3 பேர் பேசினது எல்லாமே தேவனுடைய செயல்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா இந்த எலிகு பேசின வார்த்தைகள் மட்டும், அந்த வார்த்தைகள் முடிந்த உடனே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ நான் வர்றேன்ப்பா, எலிகு பேசின வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு எலிகு பேசின அந்த வார்த்தைகளை மையமாக வச்சு யோபுவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நீ தேவனுடைய செயல்களை கவனிக்க முடியுமா? நீ தேவனுடைய மகத்துவத்தை எல்லாமே நீ அறிஞ்சிட முடியுமா? புரிஞ்சிட முடியுமா? பார், இதை பாரு, அதை பார், இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு யோபுவோடு கூட என்ன செய்கிறாரு? பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே தான், கர்த்தர் பேசின வார்த்தைகளை கேட்ட உடனே தான் யோபுனுடைய உள்ளம் குத்தப்பட்டு யோபு கர்த்தருக்கு முன்பதாக வந்து சரண்டர் ஆகிறார். ஃபஸ்ட்டு முதலாவது அந்த அந்த யோபு 42வது அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக யோபுனுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்ன? ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் கிடையாதுப்பா, நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, ஏதோ நான் தெரியாமல் பேசிட்டேன், எனக்கு அறியாததை, என் புத்திக்கு எட்டாததெல்லாம் நான் பேசிட்டேன்ப்பா, சாரி ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு யோபு கர்த்தருக்கு முன்பதாக வந்து நின்ற பிற்பாடு தான் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அதனால நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம இடத்துல விசுவாசம் பெருகி இருக்கணும், கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். ஆமென். இதை கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். இது ஒரு நாளும் இந்த வார்த்தையை ஆண்டவர் மாற்ற மாட்டார், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நான் அதற்கு முன்பதாக, இன்னும் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி மனம் திரும்புதலின் அனுபவத்தோட, இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் டெய்லியும் இருக்கணும். அல்லேலூயா. டெய்லி ப்ராசஸ். தினந்தோறும் நாம் ரட்சிக்கப்படணுமா? வசனம் அப்படி தான் இருக்குது. தினந்தோறும் நான் ரட்சிக்கப்படணும். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஏதாவது தவறுதலாக நடந்திருந்தேன்னா ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். மனம் திரும்புதல் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லாமல் மேன்மைகள் இல்லை. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருந்தார், தாவீதுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவரே தாவீதுக்கு பிராமிஸ் பண்ணிட்டார், நான் சவுலை விட்டு நிற்கிறது போல உன்னை விட்டு உன் சந்ததியை விட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் விலக்க மாட்டேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் அப்படின்னு தாவீதுக்கு சொல்லிட்டார். யோசுவாவோடு சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அவர் விரும்புகிறத இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படியும் இருப்பேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னா என்ன நம்ம அவர்கிட்ட என்ன கொடுத்தா வச்சிருக்கிறோம்? அவருக்கு முன்பதாக எல்லாவற்றிலையும், அதாவது யோபுவை கவனிச்சு பாருங்க. யோபு இவ்வளவு காரியத்தில் பர்ஃபெக்டா இருந்தாலும் யோபுவினிடத்தில் தேவன் எதிர்பார்த்ததான எதிர்பார்ப்பு என்ன? ஒரு சின்ன மனம் திரும்புதல். உனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது, நீ பெருமையில் பேசாத. அதுதான் யோபுவிட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது. ஓகே, நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கிற, எந்த விதத்துலையும் உலகத்தார் செய்கிறது போல நீ செய்யலை தான், ஆனால் உனக்குள்ள கொஞ்சம் பெருமை இருக்குதுப்பா. அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அப்படித்தானே வந்தான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சின்ன வயசு முதற்கொண்டு எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து வருகிறேன். ஆலயத்துக்கு போகிறேன்னா கரெக்டாக போகிறேன், நான் கொடுக்குறேன்னா கரெக்டாக கொடுக்குறேன், எல்லாத்துலேயுமே நான் கரெக்டாக இருக்கிறேன், பெற்றோரை கனம் பண்ணணுமா எல்லா விதத்திலையும் நான் கரெக்டாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், ஏப்பா ஓன்ட்ட இன்னும் ஒரு குறைவு உண்டு. அல்லேலூயா. அதைத்தான் ஆவியானவர் நம்மிடத்தில் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உணர்த்த விரும்புகிறார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆண்டவரே, இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் உங்களை அறியணும்,
இன்னும் நாங்கள் உங்களை துதிக்கணும், இன்னும் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தணும், இன்னும் நாங்கள் மனம் திரும்புதலுக்கு நேராக நான் வரணும். கண்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் ஓ ஆண்டு நடத்திடுமே, அடியேனை ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். ஓ அன்பினையே ஓடி வந்தேன், கழுவும் திரு ரத்த. இந்த இடத்துக்கு நம்ம எல்லாருமே வரணுங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி, பாவமர கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் தூய்மையாக்கும் ஆண்டவரே. ஆஹா, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாரி ஏசப்பா, இந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரணும். அல்லேலூயா, ஆமென். போன வாரம் நான் சொன்னேன், சாரிங்கிற வார்த்தை நம்ம டிக்ஷனரியில் இல்லாமல் தூரம் எடுத்து போட்டோம். ஆனால் அந்த சாரிங்கிற வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மனிதர்களோடு ஒருத்தரோடு ஒருத்தர் ஒப்புரவாகலைன்னா, அதான் அதை இன்னும் ஒரு வார்த்தை சொன்னேன், ஒப்புரவாகுதல் இல்லாமல் மனம் திரும்புதல். நான் மனம் திரும்பிட்டேன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது பொய். ஒப்புரவாகுதல் இல்லாமல் மனம் திரும்புதல், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த யோபு. ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே சாரிப்பா, நான் எனக்கு தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, என் புத்திக்கு எட்டாததை நான் அழப்பிட்டேன்ப்பா, நான் சொல்லிட்டேன்ப்பா, சாரி ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு யோபு அந்த இடத்துக்கு வர்றாரு. அல்லேலூயா. அதனால் தேவனோடும் மனிதர்களோடும் நமக்கு ஒரு ஒப்புரவாகுதல் வரணும். அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அறிக்கை பண்ணணும். சாரி, இந்த சாரிங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம வாயிலேருந்து வந்துட்டாலே அது கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவார் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்லி பாருங்கள், சின்ன காரியத்துக்கும் சாரி. மனுஷங்களோட பழகும் பொழுது, கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது சாரி, சாரி ஆண்டவரே, சாரி. இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க, அது இன்னும் நம்மளை லிஃப்ட் அப் பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளை தூக்கி விடும். அல்லேலூயா. நம்மளை சரிப்படுத்தும், தேவனுக்கு முன்பதாக நம்மை நிறுத்தும். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஆமேன். யோபுவை யோசிச்சு பாருங்க. யோபுவுக்கே இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னா, உங்ககிட்ட என்கிட்ட எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு தேவனுக்கு உண்டு. அல்லேலூயா. சரி, இதை தொடர்ந்து கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம்ல. யோபுவுக்கு எலிகு மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார்ல. இதுதான் யோபுவுக்கு எலிகு மூலமாக சொன்னதான ஒரு பெரிய ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம்னு நான் நினைக்கிறேன். மற்றது எல்லாமே யோபுவனுடைய விசுவாச அறிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். டைரக்டாக யோபுவோடு கூட கர்த்தர் ஒரு காரியத்தை ப்ராமிஸ் பண்ணலை. இந்த எலிகு மூலமாக ஒரு காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். தேவன் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் என் மூலமாக சபைக்கு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். ஆமென். அல்லேலூயா. எப்போ செய்வார், எப்படி செய்வார் எனக்கு தெரில. ஆனால் இந்த ப்ராசஸிங்கை கடந்து வரும் பொழுது விசுவாசம் நமக்குள் அதிகமாகணும். ஆமென். அதோடு கூட சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் தேவன் எதிர்பார்க்கிறதான இன்னும் பியூரிஃபை
வசனம் இருக்குல்ல, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அல்லேலூயா. நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்ன முட்டாள். இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நான் பூரணமாகணும், இன்னும் நான் வளரணும், இன்னும் கர்த்தருடைய கிரியைகளை நான் பெருகணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை, பாக்கியத்தை நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. சரி, இந்த யோபுவனுடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அப்படி என்ன பெரிய காரியத்தை யோபுவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார்? ஒரு 7 காரியத்தை நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோட பேச விரும்புகிறேன். இன்னைக்கு எத்தனை வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அத்தனை வார்த்தைகளை சொல்லி முடிக்கிற. தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த செய்தி தொடரும். யோபுவனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததான கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள். ஃபஸ்ட்டு முதலாவது 42வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. இப்ப யோபு பெஸ்ட் ஆயிட்டார் பாருங்க கர்த்தருக்கு முன்னாடி. இப்ப கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அந்த நண்பர்களை பார்த்து, யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களை பார்த்து, எப்பா நீங்க என் தாசனாகிய யோபு பேசினது போல. இப்பந்தான் யோபு அந்த இடத்துக்கு வர்றாரு. அல்லேலூயா. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க யாரும் என்ன செய்யல, நிதானமா பேசல. அதாவது அவங்களும் அவங்களுடைய அறிவுக்கு எட்டினபடி பேசினாங்க, யோபுவுடைய அறிவுக்கு எட்டினபடி பேசினாரு. மேட்ரு என்னன்னா, யோபு கர்த்தருக்கு முன்னாடி ஒப்புரவாயிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சமா இருந்து, ஆண்டவரே நான் மனஸ்தாபப்படுறேங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் மற்ற 3 பேரும் அவங்களுடைய நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்களே ஒழிய அந்த நிலைப்பாட்டை விட்டு என்ன செய்யலை, மாறவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். இப்போ யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்ன குறித்து என்ன செய்யலை, நிதானமாக நீங்கள் பேசலை. அதனால நீங்கள் என்ன செய்யணுமா? 8வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்கன்னா 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் அதை சுத்தமான பழுதற்ற மிருகமாகிய எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு நீங்க என் தாசனாகிய யோபுவினிடத்தில் என்ன செய்யுங்க, கொண்டுட்டு போங்க. அங்க கொண்டுட்டு போய் இந்த காளைகளையும் இந்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிடுங்கள். அப்பொழுது என் தாசனாகிய யோபு உங்களுக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். அல்லேலூயா. என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த யோபுவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. ரொம்ப 7 காரியங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அடிக்கடி வாசித்ததான வேத வசனம் தான். ஆனால் அதை இன்னும் நம்ம டீப்பாக டெப்த்தாக நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம நிதானித்து பார்த்தோம்னா கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை யோபுவனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் முதலாவது ஃபஸ்ட்டு யோபுவனுடைய வாழ்க்கையில் செய்த கிரகிக்கக்கூடாத காரியம் என்னன்னா, யோபுவை ஒரு ஆசாரியனாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யோபுவை ஒரு பிரதான ஆசாரியனாகவே கர்த்தர் மாற்றிவிட்டார். அதற்கு முன்பதாக யோபு 1வது அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோபு பலி செலுத்தி இருக்கிறான். தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசாரியனாக இருந்தான். இப்போ ஊருக்கே ஆசாரியனாக மாறிட்டார். அல்லேலூயா. பட்டணத்துக்கே ஆசாரியனாக மாறிட்டார். எல்லாருக்குமே ஆசாரியனாக மாறிட்டார். ஆண்டவர் சொன்னார், எப்பா 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும். இந்த வார்த்தைகள் எங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, என்னாகமத்தின் புஸ்தகத்துல. ஆமேன். அந்த பாலாக்கு பிழையாம் என்கிறதான அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே பாலாக்கு ராஜா பிழையாமிடத்தில் சொல்றாரு, பிழையாம் பாலாக்கு ராஜானிடத்தில் சொல்றாரு, நீ எனக்காக 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும்
தெரிந்து கொண்டு என்னுடைய சமூகத்தில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிற வார்த்தையை பார்க்குறோம். அதே அப்படியே இந்த யோபு புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. அப்படியானால் இந்த பழுதற்ற ஆட்டுக்கடா, பழுதற்ற காளைகள் 7 7 14 மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தும்படியாக அங்கே யோபுவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க. அங்கே பலி செலுத்தப்பட்ட பிற்பாடு யோபு இவர்களுக்காக பரிந்து பேசினான். கர்த்தர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தார். அல்லேலூயா. இது பெரிய விஷயமா தெரியலையோ? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எத்தனை பேரை கர்த்தர் ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார்? அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஒரு ஆசாரியனாக மாற்றி இருக்கிறார். அதுதாங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியம். ஆசாரியன்னா என்ன? ஆசாரியனுடைய வேலை என்ன? மர ஆசாரியா அல்லது தங்க ஆசாரியா? கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறதுக்கும் அவருடைய சமூகத்தில் வந்து பலி செலுத்துறதுக்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு ஆசாரியனாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முன்னே நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம். நம்ம உலகத்தின் போக்கில் நாம் இருந்தோம். எப்படியோ நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாஸ்டம்மா ஆராதனை நேரத்தில் ஒரு பாட்டு பாடினாங்கள்ல, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சார். எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், ஓ என்னே சார் தேடி வந்தே என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் நீழலாய் மாறிவே. இப்ப அவர் நமக்கு நிழலாகவே மாறிட்டார். எங்க போனாலும் அவர் நமக்கு நிழலாகவே மாறிட்டார். அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை. எங்க போனாலும் நம்ம கூட இருக்கிறார். மாறிவிட்டீர் நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கேயோ தூரம் வாழ்ந்து கொண்டிருந்ததானே உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி, ஆமென், உங்களை என்னையும் ஆசாரியர்களாக லேவியராக ஆண்டவர் மாற்றிவிட்டார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில செய்த கிரகிக்க கூடாத காரியங்கள், ஆமென், ஹல்லேலூயா, நாங்க யோசித்து பார்த்தாலும் அதற்கு விட கண்டுபிடிக்க முடியாதப்பா. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே எங்களை ரட்சித்தீர், எப்படி ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டு எங்களிடத்தில் எப்படி ஆண்டவரே அன்பு செலுத்தினீர். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாங்கள் எவ்வளவு பாத்திரவான்கள் அல்ல. ஆண்டவரே, கிருபையா எங்களை ரட்சித்தீரப்பா. ஆரம்பத்தில் நாங்க பிடி கொடுக்காம தான் இருந்தோம். ஆனா பிடி கொடுக்காம இருந்தாலும் எங்களை மீண்டும் மீண்டுமாக எங்களை சந்தித்து எங்களை ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து எங்களை ஆசாரியர்களாக லேவியராக என்னை மாற்றி வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. அதற்கு எவ்வளவேன்னு நான் பாத்திரவான் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை, விலையேற பெற்ற, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை, ராஜாக்களாக லேவியராக உமக்கன. ரெண்டு கையை உயர்த்தி கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து, லேவியராக ராஜாக்களாக, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே ஆராதனை, ஆராதனை
அதனை என் நண்பர் அல்லேலூயா என் நண்பர் இயேசுவுக்கு என் நண்பர் இயேசுவுக்கு என் அன்பர் இயேசுவுக்கு. முன்னே குடும்பத்துக்கு மணி அடிச்சிட்டு இருந்ததான இந்த யோபுவை ஊருக்கே மணி அடிக்கும்படியாக, அப்படின்னா நான் லோக்கலாக சொல்லிட்டு நினைக்கிறேன், ஊருக்கே ஆசாரியனாக கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா, ஆமென். அவங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு யோபுவை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. முதல்ல யோபுவுக்கே என்ன நிலைமைன்னு தெரியாம இருந்துச்சு, யோபுவனுடைய பாவத்துக்கே என்ன நிலைமைன்னு தெரியாம இருந்துச்சு. இப்போ யோபுவனுடைய பாவத்தை மன்னித்து இப்போ அநேகருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு யோபுவை கர்த்தர் ஒரு ஆசாரியனாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. முதல்ல நம்ம வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு, ஆனா நம்மையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த பாவியையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து, பவுல் சொல்றாருல, பாவிகளிலையும் பிரதான பாவி நான், இப்படி ஒத்துக்கிறோனுங்க. இந்த ஒத்துக்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அல்லேலூயா. நம்ம கெத்தா தேவனுக்கு முன்னாடி மெயின்டைன் பண்ணக்கூடாது. பக்கத்தில் எங்களுடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவருக்கு முன்னாடி கெத்தா மெயின்டைன் பண்ணாதீங்க, பொட்டுன்னு விழுந்துருவோம். கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே இவ்வளவு குறைவுள்ள பாத்திரம், ஆண்டவரே என்னையும் நீர் தெரிந்தெடுத்து என்னையும் உம்முடைய கனமான அந்த காரியத்தில் என்னை பயன்படுத்தி வர்றீங்களப்பா, என்னை யூஸ் பண்ணுறீங்களப்பா, ஆமேன்னு சொல்லுவோமாக. அல்லேலூயா. இப்போ யோபுவனுடைய பாவத்தையும் மன்னித்து யோபுவின் மூலமாக எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கும்படியாக கர்த்தர் யோபுவை ஆசாரியனாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில், இதுதாங்க கிரகிக்க கூடாத. நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா? அதாவது நான் யோசித்து பார்த்தாலும் எப்படி ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எப்படி ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக மாற்றினார், எப்படி ஆண்டவர் யூஸ் பண்ணுறார் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தாலும், ரூம் போட்டு யோசித்தாலும் அதுக்கு விடையே கண்டுபிடிக்க முடியாது. முழுக்க முழுக்க கிருபை. அல்லேலூயா. அதைத்தான் யோபுவுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, உன் கிரியையினால அல்ல என்னுடைய கிருபையினாலே என்பதை யோபு, அதாவது நான் எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கிறேன், ஓகே தான். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் சன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறாங்க, எந்த யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல், யாருக்கும் ஏன் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தருக்கு முன்பதாக வந்து தன்னை தாழ்த்தி, உமக்கு முன்பதாக என்னுடைய நீதியெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, அழுக்கான கந்தை, இந்த ஒரு உணர்வோடு கூட தேவனுக்கு முன்பதாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சபையை இவ்விதமாக ஆயத்தப்படுத்துவாராக. இங்கே இருக்கிற மொத்த பேரும் கர்த்தருக்கு ஆசாரியர்களாக, அவருக்கு முன்பதாக பணிவிடை செய்கிறதான ஒரு ஆசாரியனாக, லேவியனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார், மாற்றுவாராக. அல்லேலூயா. நம்ம சும்மா பிரகாரத்தில் நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு போகிற கூட்டம் இல்லை. ஆமேன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நின்று வேலை செய்கிற பிரதான ஆசாரியனாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் 6 காரியம் இருக்குது. அடுத்த வாரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆமேன். 1-2 வசனங்களை கூட வாசிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாக இருக்கிறீர்கள். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம்
அதில் 27வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 7:27. சாரி அதற்கு முன்பதாக இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி எபிரேயர் 9:7 வாசிச்சிருங்க. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். பழைய ஏற்பாட்டினுடைய நியதி, பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம், ஆசாரியன் அங்கே முதலாவது தன்னுடைய பாவத்துக்காக செலுத்தின பின்பதாக ஆமென் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காக ஜனங்களுடைய பாவங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பலியாக என்ன செய்வான்? செலுத்துவானாம். அல்லேலூயா. இதைத்தான் ஆபிரகாம் செய்தார், இதைத்தான் யோபு செய்தார், இதைத்தான் எல்லாருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருமே செய்தார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான பிரதான ஆசாரியர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இதைத்தான் செய்தார்கள். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்ததான ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? இப்போ வாசிங்க எபிரேயர் 7வது அதிகாரம் 27வது வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல. யாரு? கிறிஸ்து இயேசு பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவது இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்ன இப்ப அதை காட்டிலும் இதை காட்டிலும் பெரிதான ஒரு காரியம் என்ன? பெரிதான ஒரு ஆமென் பெரிய காரியம், கிரகிக்க முடியாத பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருடைய பாவத்திற்காகவும் ஒரே தரம் பலியிடப்பட்ட பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முதல்ல என் பாவத்துக்காக நான் பலியிடணும், அப்புறம் என்னை சார்ந்திருக்கிறதான ஜனங்களுடைய பாவத்திற்காக பலியிடணும். இது பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம். இதையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார், இதையும் நிறைவேற்றினார் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில். இதை காட்டிலும் மேலான, இதை காட்டிலும் பெரிய ஒரு கிரகிக்கக்கூடாத ஆமென் ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருடைய பாவத்திற்காகவும் இயேசு ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் அநேக ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசணும். ஆனால் அதே சமயத்தில் இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் எல்லாருடைய காரியத்திற்காகவும் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காகவும் பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமென். நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட பெரிய காரியம் வேற உண்டா? ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு வருடம் மட்டும் இருக்கட்டும், இந்த ஒரு வருடம் மட்டும் இருக்கட்டும்னு அவர் பரிந்து பேசிகிட்டே இருக்கிறார். ஆமென். நம்மளை பியூரிஃபை பண்ணி சரிப்படுத்தி பிதாவுக்கு முன்பதாக நிற்கிற நாள் வரைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒருத்தர் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர்தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதுதாங்க கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? இதை காட்டிலும் பெரிய விஷயம் வேற உண்டா? இதற்கு அடுத்தும் யோபுவனுடைய வாழ்க்கையில் ஆமென் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 காரியங்கள் ஆமென் ஆண்டவர் செய்கிற கிரகிக்கக்கூடாத காரியங்கள் இருக்குது. நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் நான் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உடையவனாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனால் அதை தாண்டி கர்த்தர் முதல் இடத்துல வச்சது யோபுவை ஒரு ஆசாரியனாக மாற்றிட்டார். இந்த ஆசாரியனுக்கே ஒரு பிரதான ஆசாரியனாகவும் அவர் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலேயே ஆமென், இது என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியங்கள். ஆமென். என்னதான் ஆயத்தம் பண்ணி வந்து நின்னாலும் ஆமென், நமக்கு தேவையான வார்த்தைகளை தருகிறது ஆவியானவர், நம்மோடு கூட பேசுகிறது ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா.
நம்மை ஆண்டவர் ஆசாரியனாக மாற்றிவிட்டார். ஓ ஹல்லேலூயா. அதைக்கும் மேலாக, அதற்கும் மேலாக நம்மை நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக அவரே மாறிவிட்டார். அவரே நமக்காக, நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபமனோமாக, ஆண்டவரை இந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்தில் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அப்பா, தகுதி உள்ளவர்கள் இல்லை ஆண்டவரே. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ரட்சிப்புக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஒன்னே ஒன்று செய்ய முடியும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் கர்த்தரை நான் தொழுது கொள்வேன். அதற்கு ஈடாக நான் எதையுமே நான் செலுத்த முடியாது. அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார், செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. முடிந்தால் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு தான் பேசியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது வேற யாருக்குமான வார்த்தைகள் அல்ல, எனக்குரிய வார்த்தைகள், இது எங்களுக்குரிய வார்த்தைகள், இது நம்முடைய சபைக்குரிய வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து நின்றதான யோபுவை கர்த்தர் ஒரு ஆசாரியனாக மாற்றினாரு. அதே போல இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஹல்லேலூயா தம்முடைய கல்வாரி சிலுவையினாலே மீட்டெடுத்து, ஆமென், உங்களையும் என்னையும் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி, ஆமென், ஆசாரியனாக மாற்றி இருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. ஓ என்ன நான் ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா. ஓ நன்றி நன்றி. அல்லேலூயா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் ஓ முன்னேறி. சோதனை என்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, உயர்த்துவதற்காகவே. எல்லா பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு ஓ பலத்தை நீ இயேசுவே, இயேசுவே. அவர் உயர்த்த
உயர்த்தப்படட்டும், அவர் மகிமைப்படட்டும். கரங்களை உயர்த்தி அசைத்து இயேசுவே ஹல்லேலூயா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக